வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் ரெடி சேனல். இந்த வீடியோவில் என்ன வேலைவாய்ப்பு தகவல் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏர் இண்டியா இன்ஜினியரிங் சர்வீஸில் சில வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் வேறு நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தகவலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்பான்சர் வெப்சைட்டை பற்றி ஒரு நிமிஷம் பார்த்துடலாங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க இவங்க தான் நம்மளோட ஸ்பான்சர் வெப்சைட் www.govtjoblive.in. இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா தமிழ்நாடு மற்றும் இந்திய அளவிலான அனைத்து அரசாங்க வேலைவாய்ப்பு தகவல்களும் அப்டுடேட் ஒன்றுக்குடன் உங்களுக்கு கிடைக்குதுங்க. யூஸ் பண்ணி பயனடைஞ்சுக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏர் இண்டியா இன்ஜினியரிங் சர்வீஸ் லிமிட்டடில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு வந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் போஸ்ட் மேனேஜருக்கு நம்ம எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 2019 வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ரீஜன் வைஸ் இந்த வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. நான் அதை டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ ஈஸ்டர்ன் ரீஜியனில் மொத்தம் 15 போஸ்ட்டும், வெஸ்டர்ன் ரீஜியனில் 80, நார்த்தன் ரீஜியனில் 50, சதர்ன் ரீஜியனில் 25 வேக்கன்சிஸும் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே வகுப்பு வாரியாக பிரித்து போட்டிருக்காங்க. அதர்ஸ் கேஸ்ட்டு, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன கேட்டகரியோ அதுக்கேற்ற மாதிரி அந்த காலமில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, வயது எவ்வளோ, கல்வி தகுதி என்ன இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான தகவல்களை பார்த்தலாம். ஸோ அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு தான் ஆள் எடுக்கிறாங்கன்னு நான் சொன்னேன். இது வந்து ஜென்ரல் அட்மின் இல்லை ஃபைனான்ஸு இல்லைனா எம்எம்டி டிபார்ட்மெண்ட்டில் வருது. இதுக்கு வந்து கல்வி தகுதி என்ன அப்படின்னா கிராஜுவேட், அதாவது பட்டம் படிச்சிருக்கணும். எதையும் டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அது கூட நீங்கள் வந்து டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும். டிப்ளமோ கம்ப்யூட்டர் கோர்ஸ். ஸோ டிகிரி அது கூட வந்து 6 months டிப்ளமோ கோர்ஸ் வந்து கம்ப்யூட்டரில் வந்து அதாவது டிசிஏ, அதை ஹெச்டிசிஏ அது மாதிரி கோர்சஸ் இருக்குங்களா, அது மாதிரி 6 month ஒரு கம்ப்யூட்டர் டிப்ளமா கோர்ஸும் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனி டிகிரி படித்தவங்க. அல்லது அப்படின்னா நீங்கள் பிசிஏ அல்லது பிஎஸ்சி ஐடி, கிராஜுவேட் இன் ஐடி, அதாவது பிஇ இன்ஜினியரிங், பிஇ ஐடி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அல்லது டிப்ளமா இன் ஹேண்ட்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி வித் டிப்ளமோ கோர்ஸ், கம்ப்யூட்டர் டிப்ளமோ கோர்ஸ் 6 month கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது பிசிஏ, பிஎஸ்சி ஐடி, பிஇஐடி அது மாதிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். இல்லைனா டிப்ளமா இன் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிகிரி கேண்டிடேட்ஸ்க்கு. அதே வந்து டிப்ளமா இன் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏவியேஷன் ரிலேட்டடான சாஃப்ட்வேரில், அதாவது ஏஎம்ஓஎஸ், ராம்கோ, ட்ராக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏவியேஷன் சாஃப்ட்வேர்ஸில் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிப்ளமா இன் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு. டிகிரி முடித்தவங்களுக்கு வந்து டேட்டா என்ட்ரி, கம்ப்யூட்டர் டேட்டா என்ட்ரியில் அட்லீஸ்ட் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அதே வந்து சில வெயிட்டேஜ், மார்க் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் டிகிரி வந்து பிஜி பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹெச்ஆர், ஃபினான்ஸ், எம்எம்டி அது மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 5% மார்க் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஏவியேஷன் சாஃப்ட்வேர்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு நிறையா அப்படிங்கிறப்போ அதில் ஒரு 5% மார்க் வெயிட்டேஜ் கொடுக்குறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான வயது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 ஆகஸ்ட் 2019 அப்போ ஜென்ரல் கேட்டகரியை சேர்ந்தவங்களாக இருந்தால் 33 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓபிசி வகுப்பு சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா 36 வயசுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்டி வகுப்பு சேர்ந்தவங்களாக இருந்தால் 38 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் ஏதாவது கொடுக்குறாங்களா, அதாவது வயது வரம்பு ஏதாவது வயது தளர்வு ஏதாவது கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி கொடுக்குறதாக சொல்லியிருக்காங்க.
ஸோ இதுக்கான எமால்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஊக்கத்தொகை ட்ரைனிங் அப்போ 19,570 ரூபா பர் மந்த் வந்து எமால்மெண்ட் கொடுக்குறாங்க சேலரியாக. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 5 இயர் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து ரெக்குயர்மெண்ட்ஸை பொறுத்தும் அந்த பாண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்கில் டெஸ்ட் மூலமாக செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான ஸ்டார்டிங் டேட் எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 செப்டம்பர் 2019 அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். கடைசி தேதி பார்த்திங்கன்னா 28 செப்டம்பர் 2019. ஸோ இதுக்கான ஹால் டிக்கெட் எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா தோராயமாக 5 19 ஆகஸ்ட் வரைக்கும் இந்த டேட்டில் ஏதோ ஒரு டேட்குள்ளே ஆன்லைனில் நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட்டு எப்படி வரும், எந்த தேதியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டான டேட் கொடுத்துருக்காங்க. 20th அக்டோபர் அப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெகுலராக வெப்சைட்டை அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி, இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரியை சேர்ந்தவங்க யாரெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 1000 பே பண்ணணும். அதே வந்து நீங்கள் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா 500 ருபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும். இது முழுக்க நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண முடியும். ஸோ இதுக்கான எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏர் இண்டியாவோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, www.airindia.in. இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணலாம். அது இல்லாமையும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அதுக்கான லிங்க்கு. இந்த லிங்க்கை யூஸ் பண்ணியும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். டவுன்லோட் பண்ணிட்டு இந்த லிங்க் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான கேள்விகள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா டிபார்ட்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, லேண்ட்லைன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகங்கள் கேள்விகளை கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அதை கோத்ரோ பண்ணிக்கோங்க, டீட்டெயில்ஸாக தெளிவாக படித்து பார்த்துக்கிட்டு அப்ளை பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கான ஃபார்மெட் இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்மெட்டு கொடுத்துருக்காங்க. இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எக்கனாமிக்கலாக வீக்கர் செக்ஷனாக இருக்கீங்க, இன்கம் வருமானத்தை வந்து கம்மியான வருமானம் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் இடபிள்யூஎஸ் கேட்டகரி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேட்டகரியில் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கணும். ஃபார்மெட்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா பிசிஏ, பிஎஸ்சி ஐடி, பிஏ ஐடி படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் டிப்ளமா முடிச்சுட்டு அதில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறவங்களும் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாங்க. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏர் இண்டியா இன்ஜினியரிங் சர்வீசஸில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.